ஈரோடு சூரம்பட்டி வலசு பகுதியைச் சேர்ந்த பத்திரப்பதிவு எழுத்தர் சுப்பிரமணியம் என்பவர் கால்பந்து விளையாடிக் கொண்டிருந்த போது திடீர் மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் தங்கமணி இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். தங்கமணி, என்ன நடந்தது? முழு விவரங்கள். ஜெயஸ்ரீ, வணக்கம். அதாவது ஈரோட்டில் கால்பந்து விளையாடி கொண்டிருந்த ஈரோட்டை சேர்ந்த பத்திரப்பதிவு எழுத்தாளர் திடீர் மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டி வலசு அடுத்துள்ள சங்குநகர் பகுதியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணியம், வயது 40. இவர் அதே பகுதியில் பத்திரப்பதிவு மையம் அமைத்து அங்கு எழுத்தாளராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் சுப்பிரமணியம் கடந்த சில வருடங்களாக கால்பந்து விளையாடுவது வழக்கம் போல் வைத்து வந்தார். இந்த நிலையில இன்று காலை அந்த பகுதியில் உள்ள தனியார் விளையாட்டு மைதானத்தில் கால்பந்து விளையாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு அவ்விடத்தில் மயங்கி விழுந்துள்ளார். இதையடுத்து அங்கு சக விளையாட்டு வீரர்கள் சுப்பிரமணியத்தை மீட்டு அருகில் உள்ள ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதித்தனர். இவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சுப்பிரமணியம் மாரடைப்பால் இறந்துள்ளதாக கூறினர். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்த அவர்களுடைய உறவினர் மற்றும் மனைவிகள், மகன்கள் ஆகியோர் சம்பவத்துக்கு விரைந்து வந்து சுப்பிரமணியம் உடலை பார்த்து கதறி அழுதி வருகின்றனர். குறிப்பாக ஈரோட்டில் கால்பந்து விளையாடி கொண்டிருந்த பத்திரப்பதிவு எழுத்தாளர் மாரடைப்பான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தங்கமணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.